அருண், இவர் தான் முன்னாள் தலைவராக இருந்தார் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷனில். மிஸ்டர் கோபி, இவர் வந்து முன்னாள் செயலாளர் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் அண்ட் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன். டி பாபு, இவர் வந்து முன்னாள் பொருளாளர் சினி அண்ட் டிவி டான்சர்ஸ் டான்ஸ் டைரக்டர் அசோசியேஷன். இவங்க, நான் வந்து டிஆர் குமரவேல், அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவங்களுடைய பதவி காலத்தில் இவங்க முறையாக அந்த அரக்கோணத்தில் திருவண்ணாமலை இடத்துல வந்து 89.85 ஏக்கர் நிலத்தை வந்து இவங்களுக்கு முன்னால் இருந்த நிர்வாகம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த இடத்த இவங்களுடைய நிர்வாக காலத்தில் வந்து சேல் பண்ணாங்க 1,90,00,000 அதை இவங்க முறைகேடு பண்ணிட்டாங்க, கையாடல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதுக்கு அடுத்த வந்த ஷோபி நிர்வாகம் வந்து இவங்க மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இவங்க பணத்தை எடுக்கணும், அந்த பணத்தை 20 சம்திங் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை 3 மாதத்தில் கட்டணும். அந்த 3 மாதத்துக்குள்ளே கட்டலைன்னா இவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டை சுமத்தி அதுலேருந்து 13 மாதம் வரைக்கும் எந்தவித ஸ்டெப்ஸுமே எடுக்காமல் இருந்த நிலையில் இவங்க வந்து 2017 வந்து கேஸை போடுறாங்க. கேஸை போட்டு அன்னைய தேதியில் 2014/3/2017 இந்த கேஸ் முடிகிற வரைக்குமே அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு எந்தவித ஆதாரமும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாமல் இருந்து இப்போ தீர்ப்பு வந்து அருணுக்கு சாதகமாகவும் கோபிக்கு சாதகமாகவும் பாபு அவர்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. ஸோ இந்த 2016 2025 இந்த தீர்ப்பு வர வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்களை டோட்டலாகவே வந்து இவங்களுடைய அடையாளத்தையே அழிச்சிட்டாங்க. இவங்க வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டுடுச்சு. இவங்க அடுத்தது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து டான்ஸர் ப்ரொஃபஷன் மட்டும்தான். ஸோ இவங்க வருமானங்கள் பறிக்கப்பட்டதுனால இவங்க அடுத்தது என்ன செய்யணுன்றது தெரியாமல் அவர் வந்து டோட்டலாக அந்த ஃபீல்டை விட்டே போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டார் அருண். அடுத்தது கோபி, இவருமே வந்து இவர் ஃபீல்டை விட்டே போகக்கூடிய சுச்சுவேஷன். பாபு அவரும் அவர் ஃபீல்டு விட்டு போகும் சுச்சுவேஷன் வந்து இவங்க ஃபேமிலியை வந்து எப்படி ரன் பண்ணணுன்றதே ஒரு பெரிய போராட்டமாகி கடன் வாங்கி ரொம்ப சொல்ல முடியாத துயரத்தை வந்து இவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. இவங்க பட்ட கஷ்டங்கள் துயரத்துக்கு வந்து எதை கொண்டும் வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்புன்றத இந்த நேரத்தில் வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். வணக்கம், என் பேர் கோபி. நான் வந்து சினி டான்ஸ் அசோசியேஷனில் வந்து 89 மெம்பராக இருந்தேன். அதில் வந்து என்னை பற்றி சொல்லணும்னா நிறைய நான் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். இதயமில் வந்து இந்த பூங்கொடி புத்துதம்மான் சாங் வரும் இல்லையா, நான் தான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன். அப்புறம் காதல் கோட்டை, உயிரிலை கடந்தது, அப்புறம் அந்த மாதிரி 2-3 படம்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து தொடரி, டைம் படத்தில் பிரபுதா ஃப்ரெண்ட் ஆக்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ வந்த படம் 96 அதெல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தேன். இது இடையில் வந்து நாங்கள் அந்த யூனியனில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன், ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், செக்ரட்டரி ஆனோம். 2014-15 நான் செக்ரட்டரியாகவும் தலைவர் அருண்குமார் தலைவராகவும் டி பாபண்ணை வந்து ட்ரெஷராகவும் இருந்தோம். எங்கள் கூட 21 பேர் டீம் இருந்தாங்க. இவங்க எல்லாமே நல்லபடியாக ஒர்க் பண்ணி நிறைய மெம்பர்ஸ்க்கான சலுகைகள் நிறைய பண்ணோம். எங்கள் சங்கத்துக்கு அகேன்ஸ்டாக சில விஷயம் நிறைய பேர் பண்ணாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தி பெரிய ஒரு பிரச்சனைலாம் கிளியர் பண்ணி நாங்கள் மெம்பர்ஸ்க்காக கரெக்டாக இருந்து பண்ணோம். நாங்கள் சார் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை இடம் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து இடம் வந்து எப்படி இருந்ததுன்னா பாட்டாக இருக்கும், அங்கங்கே இருந்தது. இடம் கோர்வையாக இல்லை, வாங்கணும் ஜாஸ்தி பணம் கொடுத்து ஒரு மாதிரி சார் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லும் போது சேல்ஸ் பண்ணி ஜெனரல் பாடியில் பர்மிஷன் வந்து சேல்ஸ் பண்ணோம். அந்த சேல்ஸ் பண்ண அப்புறம் எங்கள் நிர்வாகம் முடிஞ்ச அப்புறம் ஷோபி தலைவர், அந்த ஷோபி பொருளாஜ் இருக்கார் இல்லையா, அவர் தலைவராக வந்து நிர்வாகம் வந்தது. அப்போது அவங்க வந்தப்பறம் நாங்கள் கையாள் பண்ணிட்டோம். அவங்க வந்த டே 1லேருந்தே எங்கள் மேலே பிரச்சனை தான். நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த திருவண்ணாமலை இடத்துல வந்து கையாள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எங்கள் மேலே கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு விஷயமும் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெம்பர்ஸ்க்கு. அதில் கையாள் பட்டுன்னு சொல்லி அது ஒரு 1.75 சொல்லி கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் ஒன்று எங்களை கட்ட சொன்னால் நாங்கள் கட்டலை. பணத்தை கொடுத்து நாங்கள் கட்டணும்னு சொல்லி கட்டலை.
அதுக்கப்புறம் அவங்க அப்படியே காலத்தாழ்த்தி எங்களை வந்து அதை சொல்லி விட்டுட்டு எங்கள் மேலே பழி போட்டுட்டு அப்படி ஜாலியாக இருக்காங்க ஹாப்பியாக. நாங்கள் 3 பேரும் தான் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணோம் 2017. 17 கேஸ் ஃபைல் பண்ண அப்புறம் எங்களை டெம்பரரியாக தூக்குறாங்க. அப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. எங்களை விசாரிக்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் போகல, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் பண்ணால் நாங்கள் போகல. அதுக்கப்புறம் நாங்கள் கேஸ் போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட 2017 இந்த மாதம் 21/5/2025 கோர்ட் எங்களுக்கு அந்த 3 மீட்டிங் எங்களை 3 மாதம் பணம் கட்ட சொன்னது, டெம்பரரி தூக்குனது, எங்களை ஃபுல்லாக இவங்க ரத்து பண்ண இந்த 3 மீட்டிங்கை ரத்து பண்ண சொல்லி ரத்து செஞ்சு கோர்ட் ஆர்டர் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கொடுத்துருக்கு. இது இல்லாமல் நாங்கள் பண்ணது எங்கள் மேலே படியை போட்டுட்டு எங்கள் கூட 4 பேர் அந்த நிர்வாகத்தில் இருந்தாங்க. ராதிகா மாஸ்டர், அப்புறம் ஜெகதீஷ் மாஸ்டர், அப்புறம் அலிகான், அப்புறம் சிவா, அவர் 4 பேர் இருந்தாங்க. அவங்களே லைஃப்லாம் எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க ஷோபி நிர்வாகம். இப்போ அதை கடைசியில் ஒரு முடிவு வந்து இந்த ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்க எலெக்ஷன் நின்று அவங்களுடைய தகுதியை வந்து நிலைநிறுத்திட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பு கிடைச்சப்போ இதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம், நான் வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருந்தேன், டான்ஸராக இருந்தேன், நிறைய பேருக்கு அது எங்கள் யூனியனுக்கு தெரியும். ப்ளஸ் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்தேன், ப்ளஸ் கோஆர்டினேட்டராக இருந்தேன், ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே அழிஞ்சு நான் வந்து என்னை வாழ்க்கையே நாசமாகி நான் இந்த மெட்ராஸ், நான் பிறந்ததெல்லாம் மெட்ராஸ் தான், கடைசியில் என் வீடை சேல்ஸ் பண்ணி நான் விற்று நான் என் ஊரை விட்டு போய் கடன்லாம் ஆகி அதெல்லாம் அடைச்சி நான் ஊரை விட்டு போய் எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் போய் தங்கியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் கேஸ்க்காக இங்கே வந்து நான் வந்து செலவு பண்ணி வந்து இந்த கேஸை வாதாடி இவர் மூலியமும் இருந்து வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பண்ணுவோம். இதே டாபிக் தான், இதான் இதோட சப்ஜெக்ட். ஸோ ஓகே, உங்களுடைய இதில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை சந்திச்சீங்களோ அதை சொல்லுங்கள். ஓகே, ரெடி சார். வணக்கங்க, என் பேர் அருண்குமார். நான் இதே சீனியர் டான்ஸர்ஸ் யூனியனில் வந்துட்டு டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன். நிறைய டான்ஸராக இருந்து அப்புறம் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஆகி அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன். நான் வந்து லாரன்ஸ், கல்யாண் மாஸ்டர், சங்கர் மாஸ்டர் இவங்களெல்லாம் வந்து அசிஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டேன். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நான் மக்களால் ஓட்டு வாங்கி நான் வந்து தலைவர் பொசிஷன் கிடச்சி நான், அருண், கோபி, பாபுங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு பொசிஷன் வந்து மக்களுக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஷோபி பால்ராஜ் டான்ஸ் மாஸ்டர் அடுத்த இதில் வந்து அவர் வின் பண்ணுறாரு. வின் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை லேண்டு வந்து ஒரு மக்களுக்காக அதை வந்து சேல் பண்ணி அதை வந்து உங்கள் பேங்க்கில் எப்படி வாங்க விற்றமோ எப்படி முறையாக பேங்க்கில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டதுக்கப்புறம் இவங்க அதையும் மீறி வந்து ஒரு முறைகேடு பண்ணிட்டேன்னு சொல்லி பல அலிகேஷன்ஸ்லாம் கொடுத்து எங்களை வந்து டோட்டலாக வந்து ஸ்லோவாக இந்த யூனியனை விட்டு விலக்கிட்டாங்க. ஸோ விளக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும். அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்துட்டு மக்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்ன நடந்ததுன்னு. டோட்டலாக எல்லாத்தையும் எப்படி நடந்ததுன்னு A to Z எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணியும் நாங்கள் உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி எங்கள் 3 பேர் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டுக்கப்புறம் நியர்லி 10 years 10 வருஷம் டோட்டலாக இந்த கேஸை வந்து வாய்தா வாங்கி அந்தமாரி நிறைய சில இடர்கள் கொடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து 29th வந்து எங்களுக்கு இந்த ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் ஏன் வந்து இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சராசரி மனிதன் வந்து ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு டான்ஸர் அவங்க வந்து அவங்களுக்கு பொழப்பை வந்து அவங்க நல்லபடியாக லேர்ன் பண்ணி அதை கற்றுட்டு சம்பாதிக்கிறதுக்கு வந்தவங்கள ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ ஒரு பிஸியாக இருக்கிறவங்க, ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, ஒரு இதில் இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி ஒரு நார்மலாக ஒரு டான்ஸர்ஸோட இதை வந்து வாழ்ந்தாரதை எடுக்கிறாங்க. இதை வந்து ஒரு முன்னேற்றமாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்துட்டு இப்போ நாங்கள் தைரியமாக போய் ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு வின் பண்ணி வந்திருக்கோம். இப்போது இன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் யூனியனில் போயிட்டு இந்த கோர்ட் பேப்பர்ஸ் வந்து அட்வொகேட் சார் வச்சு கூப்பிட்டு போய் நாங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்கோம். சப்மிட் பண்ணிவிட்டு இங்கே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஒரு 10 years 10 வருஷம் ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருந்தது. அந்த லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு ஒரு லைஃப் இருந்தது. எப்படின்னா சினிமாவில் சான்சஸ் இருந்தது, நிறைய டேரக்டர்ஸ் வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் டான்ஸ் மாஸ்டராக இருந்தேன், நான் நிறைய படம்
ஸ்டார்ட் அப்பில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்னோட டோட்டல் இதே ஸ்டாப் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணதுனால நான் 10 இயர்ஸாக என்னால் வந்து எந்த ஒரு வேல்யூ செய்ய விடாமல் டோட்டலாக தடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து இந்தமாரி வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய இருக்குது. இதை வந்து நாங்கள் ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த வெற்றியை வச்சு we wanted to 10 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த 10 வருஷத்தில் வந்து வாழ்வாதாரத்துக்குன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்க, அது வந்து யார் சரி கட்ட போகிறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதுக்கப்புறம் மக்களுக்கும் இதெல்லாம் தெரிய வரணும். லைக் மீடியாஸ் நீங்களாம் வந்து இது சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு பண்ணும்போது தான் இது வந்து ஒரு வைரல் ஆகும். இது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் இந்தமாரி பெரிய பெரிய டான்ஸ் கோரியோகிராஃபர் இதுமாதிரி ஏன் நடக்குது, ஏன் பண்ணுறாங்கன்றது பிஹைண்ட் த வால் அது என்ன நடக்குதுன்னு வெளிப்படுத்துறதுக்காக இது வந்திருக்கும். ஸோ இது எங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாபு. நான் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து 1982 மெம்பராக இருக்கேன். அதிலிருந்து ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் என்னோடய ஜர்னி போயிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஷோபி டீமை வந்து இந்த திருவண்ணாமலை சம்மந்தம் இவங்க 2 பேர் எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டாங்க. இப்போ அதே தான் நானும் சொல்லணும். அது விட்டு சம்மந்தமாக முறைகேடு, கையாடல், மோசடின்னு சொல்லிவிட்டு மெம்பர்ஸை எவ்வளோ நம்ப வைக்க முடியுமோ படம்லாம் போட்டு காமிச்சு இது அப்படியே ஒரு உண்மையாக தத்துரூபாக நடந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து எங்களை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ எல்லாமே பண்ணாங்க. ஆனால் கோர்ட்டில் அது செல்லுபடி ஆகலை. கோர்ட்டில் அவங்க இந்த தகுந்த ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை. இந்த படம்லாம் போட்டு காமிச்சாங்களே அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்கள் பண்ணது இது வந்து செல்லாது அப்படின்னு கோர்ட்டே வந்து முடிவு எடுத்திருக்கு. அந்த கோர்ட்டில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளோன்னு தெரியாது. அது இவங்க கேஸை வந்து இவங்க யூனியன் ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க. அவங்க பிஸியாக இருந்துட்டாங்க. கஷ்டப்பட்டது நாங்கள் தான். ஒவ்வொரு இதுவாக நாங்கள் ப்ரூஃப் பண்ணி இந்த 8 வருஷத்தில் எத்தனை தடவை கோர்ட்டுக்கு அலைஞ்சி போய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது எங்களுக்கு தான் தெரியும். எங்கள் வாழ்வாதாரத்தையே பாதிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து காசு பணம் சேகலைனா கூட நான் நல்ல பேரை சேர்த்து வச்சேன். அதை அழிக்கணும்னு பார்த்தாங்க. அது நடக்குமா? நடக்கலை. கோர்ட்டு மூலமாக சொல்லியிருக்கு ஆதாரத்தோட இவங்க எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்றது ஆதாரத்தோடு சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கெல்லாம் நாங்கள் அதுக்கு என்னென்ன இது பண்ணணுமோ நாங்கள் கேள்வி கேட்போம். அதுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி எங்கள் யூனியனில் இனிமேல் ஃப்யூச்சரில் வர யங்ஸ்டர்ஸ் தலைமுறை வரக்கூடிய தலைமுறை மேலேயும் சரி, இப்போ இருக்கிறவங்க மேலேயும் சரி, தேவையில்லாமல் ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பழி சொல்லுக்கு யாரையுமே ஆளாக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எங்களோட இதுவே இதாலேயே முடிஞ்சிட்டோம். இனிமேல் யார் இது பண்ணாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். யார் மேலே தப்பு செஞ்சாக்கா அது முதல்ல ப்ரூஃப் பண்ணணும், ஆதாரம் இருக்கணும். எங்கே போனாலும் ஆதாரம் இருக்கணும். இப்போ நானே இப்போ இவ்வளோ பேசுகிறேன், நான் ப்ரூஃபோட தான் பேசுவேன். எங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. எங்கே வந்து கேட்டாலும் சொல்லுவேன், எங்கே வந்து சொல்ல சொன்னாலும் சொல்லுவோம். இதுதான் என்னுடைய இது. நீங்கள்லாம் வந்து பண்ணதுக்கு நீங்கள் தான் ஒரு இதெல்லாம் ஒளிபரப்பி நியாயம் என்னன்றதை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். இதுதான் எங்களுடைய குறைகள். நன்றி, வணக்கம். என்னன்னா இந்த பிரஸ் மீட் எதுக்கு நீங்க திருப்பி வந்து அந்த சங்கத்தை ஜாயின் பண்ண போறீங்களா, இல்ல வந்து நான் 10 வருஷம் வாழ்வாதாரம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஏதாவது கேஸ் போட்டு எங்களோட காசுக்காக ஏதாவது பண்ண போறீங்க? கரெக்ட் சார். இப்போது கோர்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து 100% வெற்றி அடைஞ்சு நாங்கள் வந்து மெம்பராக வந்து கோர்ட் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு. இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற தலைவர் தினேஷ் மாஸ்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணிட்டோம். அவரும் வந்து அது எல்லாத்தையும் ஆர்டர்ஸ் எல்லாம் காப்பிலாம் வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு அவர் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு ரூல்ஸ் எப்படின்னா ஒரு கமிட்டி மீட்டிங் வச்சு அதை சொல்லிவிட்டு அப்புறம் ஜெனரல் பாடியில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த 10 வருஷம் வந்து வாழ்வாதாரம் போச்சுல்ல, இது கண்டிப்பாக நாங்கள் வந்து ரீஃபைட் பண்ண தான் போகிறோம்.
அப்போ வந்துட்டு யார்கிட்ட ஃபைட் பண்ணணுன்றது தான். எப்பவுமே ஃபைட் பண்ணும்போது ஒரு ஒரு பணம் பலமும் ஒரு பதவி பலமும் இல்லை. இப்போ பணம் பதவின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு டான்ஸ் ஒரு பெரிய டான்ஸ் கோரியோகிராஃபராக இருந்தார். அவர் ஒரு டீம் சேர்ந்து அவங்களால வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு நார்மல் ஒரு மெம்பரோ ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபரோ வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும்ன்றதை வந்து நாங்கள் வி வாண்ட் டு புல் அவுட் த ட்ரூத் இங்கே வந்து கொண்டு வரணும். இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்றது ப்ளஸ் எங்கள் வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு போய் நாங்கள் இதை கேட்டு வாங்க போகிறோம். சோபி மாஸ்டர் தான் அவங்க வந்து தனிச்சையாக வந்து முடிவெடுத்து விளக்குனாங்களா இல்லை குரூப்பாக சேர்ந்து பண்ணாங்க? இப்போ எப்படின்னா ஒரு சங்கத்தில் வந்துட்டு தலைவர், செயலாளர், பொருளாளர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு டோட்டலாக ஒரு 14 கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த டீம் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து பண்ணாங்களான்னு இல்லை. இங்கே வந்து ஒரே ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப அழகாக கிளியராக வந்து அவர் ஒன் மேன் ஷோவாக வந்து அவர் இதை பண்ணார். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் ஃபஸ்ட் பார்ட்டி பேசணும். இப்போ எக்ஸாம்பிள் பாதிக்கப்பட்டவரும் பேசணும், சொல்கிறவங்களும் பேசணும்ல. ஸோ நாங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மக்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரக்கூட நான் அதை ஏற்றுக்க முடியாது, உங்களுக்கு இதுதான் சொல்லி அவர் அதை பண்ணார். அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி வந்து அவருக்கு வந்துட்டு எப்படின்னா எதுனாலும் முறையாக ஒரு லெட்டர் 3 times லெட்டர்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுறது தவறு, நீங்கள் வந்து திருப்பி எங்களை இது பண்ணணும்னு சொல்லி கேட்டும் அவர் முடியாது, உங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி ப்ரொலாங் பண்ணி எங்களை வந்து தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கோர்ட். ஏன்னா வந்து எப்போவுமே ஒரு சங்கத்தில் வந்து சங்கத்துக்குள்ளேயே சில விஷயங்களில் சின்ன விஷயங்களை பேசி முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து இவங்க எங்களை டோட்டலாகவே டிஸ்மிஸ் பண்ணோடனே நாங்கள் கோர்ட்டை அணுகி அந்த கோர்ட்டுக்கு இது ஒரு ப்ரூஃப், நான் இது தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ யூனியன் மேலே கேஸை போட்டு ஏதோ நீங்கள் தப்பு பண்ணிக்க சொன்னீங்க, அதெல்லாம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்டோம். ஆனால் அவங்க வந்து அது எதுவுமே சப்மிட் பண்ணாமல் ஒரு 10 years எவ்வளோலாம் இழுக்க முடியுமோ இழுத்துட்டு கடைசியில் த எண்ட் வாஸ் லைக் ஜட்ஜ் வந்து இந்த நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. கோர்ட்ல இந்த கேஸ் நடந்தா அந்த கேள்வி கேட்க மாட்டோம். கோர்ட்ல எல்லாம் முடிஞ்சா அந்த கேள்வி கேட்கணும். சொல்லுங்க சார். என்னன்னா எதுக்காக அவங்க அந்த இடத்த வாங்கினாங்க, நீங்க எதுக்காக விட்டீங்க, அதை வந்து டோட்டல் அமௌண்ட்டை வந்து நீங்க செட்டில் பண்ணீங்களா அப்படிதான் அவங்க கேட்கறாங்க. அதனால தான் உங்க மேல அலிகேஷன் வச்சு வந்து இறக்குனாங்க. ஸோ அதை பத்தி ஓகே. அது வந்து செக்ரட்டரி வந்து அவர் வந்து ஒரு லிஸ்ட் லைக் வித் திருவண்ணாமலையில் ஆக்சுவலாக அரக்கோணத்துலேயும் எங்களுக்கு சங்கத்துக்கு இடம் இருக்குது, திருவண்ணாமலையிலையும் இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 89.85 ஏக்கர் இருக்குது. இதுங்க வந்து முரளி அண்ணன் ப்ளஸ் பிரேம் ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்த வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாரி தலைவரை வந்து பிரேம் இருக்கும்போது அந்த இடத்த வந்து இதுக்கப்புறம் வாங்க வேணாம்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா பண செலவு ஜாஸ்தியாகவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த வீடு எங்கள் இடம் 3 வீடு எங்களுக்கு இல்லை, அதுக்கு அடுத்து ஒரு வீடு இருக்கும், அப்புறம் அந்த பக்கம் இடம் எங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பீஸாக இருந்தது நிறைய. ஆக்சுவலாக அவங்களுடைய பிளான் வந்து 210 ஏக்கர் வாங்குகிற பிளான். அது வாங்க முடியல, 89 நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த இடம் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கள் சங்கத்துக்கு வந்தாங்க. வந்து நீங்கள் வந்து இவ்வளோ இடம் வாங்காமல் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த இடத்த வாங்குங்கன்னு சொன்னாங்க. எங்கள் சங்கத்தில் பணம் இல்லை சார், வாங்க முடியாது சார் சொல்லும்போது, சரி சார் நாங்கள் ஒரு வேறு கன்சல்டன் வச்சுருக்கோம், இதை வந்து வாங்குறது ஒரு கம்பெனி வருது, நீங்கள் அதை வந்து உங்கள் இடத்த கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னு சொல்லி கமிட்டி மீட்டிங் போட்டு கமிட்டி மீட்டில் உட்காந்து எங்கள் 21 பேரோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு விற்க போகிறோன்னு பேசி அந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி 190 லட்ச ரூபா அதை ஃபிக்ஸ் பண்ணி ஜெனரல் பாடியில் மீட்டிங் போட்டு மெம்பர்ஸ்க்கு புரிய வச்சு விற்கலாமா விற்கணும்னு கேட்டு மெம்பர்ஸ் விற்கலான்னு சொன்னப்போ தான் அடுத்த விற்றோம். ஸோ அதை வந்து இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் கையாள் பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோன்னு சொல்லி தான் எங்கள் மேலே பழி போட்டாங்க. அது இல்லைன்னு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், நிரூபித்தோம். அந்த 1.90 கோடியை வந்து நீங்கள் அந்த பணம் 1.90 கோடி வந்து ஃபுல்லாக, அதாவது 35 lakhs. அதில் வந்து சில டிசி லேண்ட் இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து நம்ம கணக்கு போட முடியாது எப்படி வாங்கணும்னு சொல்லி, அதை வந்து ஒரு எங்கள் ஆடிட்டர் சொன்ன அறிவுரை பிரகாரம் 30 லட்ச ரூபாய் கேஷாக வாங்கணும். மீதி இருக்க 54 டோட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் அன்றைக்கி என்றைக்கு இப்போ இந்த பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா, எங்கள் மெம்பர்லேயே ஒருத்தர் அங்கே இருந்தார் பேங்க்கில் ஆர்டிஎஸ் பண்ணுறாங்களா அப்படின்னும் போது இதை வந்து எவ்வளோ ஏக்கருக்கு ரெஜிஸ்டர் ஆகுதுன்ற அமௌண்ட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இதை நாங்களும் அந்த இடம் வாங்க போகிற இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், இவங்க லெட்டர் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அதில் 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க செக் கொடுத்துருந்தாங்க. இந்த செக்கை வந்து நாங்கள் ஜெனரல் பாடியில் வைப்போம், மெம்பர்ஸ் ஓகே சொன்னால் மட்டும்தான் இந்த செக்கை நான் அக்கௌண்ட்டில் போடுவோம்னு சொன்னோம். மெம்பர்ஸ் ஓகே சொன்ன அப்புறம் அந்த செக்கை அக்கௌண்ட்டில் போட்டோம். அந்த அக்ரிமெண்ட்டும் யூனியனில் இருக்குது. அது வந்து அவங்க போட்டோங்கிட்டே இருந்தது. அதெல்லாம் நாங்கள் ப்ரூஃபாக நாங்கள் கொடுத்து தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். பணம் எந்த ஒரு பைசா மிஸ் ஆகலை. 154 அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், 1 லட்சம் செக்கு, 35 கேஷ், இது எல்லாமே
அடுத்தது ஷோபின் நிர்வாகத்தை நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். உங்களுக்கு எதிர்த்தரப்புல இருக்கவங்க படம்லாம் போட்டு நம்ப வச்சாங்க உறுப்பினரை அப்படின்னு. என்ன படம் போட்டாங்க? சார் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எங்களை கமிட்டியில் கூப்பிட்டு விசாரிக்கணும். விசாரித்து அதுக்கப்புறம் ஜென்ரல் பாடியில் எங்களுக்கு தெரிவிக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லை. இதுக்கு ஒரு பிஃபோர் காரணம் சொல்கிறேன்னா, இவங்க சங்கத்துக்கு அதில் சில பேர் வந்து சங்கத்துக்கு அகேன்ஸ்டாக சில விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் தடுத்து நிறுத்தி நிறைய ப்ரெஷர் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து எங்கள் மேலே பெரிய காழ்ப்புணர்ச்சி, இவங்களை எப்படியாவது எங்களை காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ண அப்புறம் எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு லெட்டர்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் அந்த ஆட்டோவில் பண்ணோம் அந்த பணம் இந்த பணம் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் லெட்டராகவே கொடுத்தோம். ஆனால் திருவண்ணாமலை பற்றி எந்த லெட்டர்லையும் கேட்கல கேள்வி. டைரெக்டாக ஜெனரல் பாடி கொண்டு வராங்க. நாளைக்கு ஜெனரல் பாடினா இன்றைக்கி எனக்கு கமிட்டி மீட்டிங் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு என்ன லாஸ்ட்டாக கேட்கும் போது சொல்லுங்கண்ணே, அந்த ஷோபி சொல்கிறார் தலைவராக உட்காந்துட்டு, சொல்லுங்க அதை எடுத்து பற்றி சொல்லுங்கண்ணே, என்ன சொல்லணும்ப்பான்னு கேட்டேன். அதை எடுத்து பற்றி சொல்லுங்கண்ணே. நான் சொன்னேன், அஜெண்டா 2ஆம் தேதி போட்டிங்க, 14ஆம் தேதி ஜெனரல் பாடி நாளைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு கமிட்டி மீட்டில் கூப்பிட்டு கேட்குறீங்களே, இது நியாயமானு கேட்டேன். இன்னொன்று அவங்க கூட ஒரு கேங் இருக்கும், அவங்க ஃபேவரானவங்க, அவங்களாம் அந்த மீட்டில் உட்காந்துருக்காங்க கமிட்டி மீட்டிங்கில். நான் இங்கே பதில் சொல்ல மாட்டேன், நான் ஜெனரல் பாடி போகிறேன்னு சொல்லி ஜெனரல் பாடியில் போயிட்டு அங்கே திருவண்ணாமலை இடம் வித்தாலும் வர வச்சுருந்தோம் மீட்டிங்க்கு. ஷோபி அவர் பேச விடலை அவங்களையும். ஸோ அந்த படம் போட்டு காமிச்சது என்னென்னா, இவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு மெம்பர்ஸ் நாங்கள் வந்து அதை வந்து இவ்வளோ பணம் கொடுத்தோம், இவ்வளோ பண்ணோம் செஞ்சோன்னு அருண்குமார் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ யூனியனில் இருக்குது, அந்த வீடியோ கோர்ட்லேயும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஷோபின்றவர் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு முடிவு எடுத்தார். 3 மாதத்துக்கு பணம் கட்ட சொல்லி நாங்கள் அந்த பணத்தை கட்டலை. அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங்கில் ஆக்சுவலாக ஒரு 7.5 ஏக்கர்ன்றது பவர் கொடுத்துருந்தோம். அந்த பவர் கொடுத்த இடமும் சேர்த்து தான் அந்த 190 வாங்கினது. அந்த 7 ஏக்கர் பவர் கொடுத்த அப்புறம் அந்த பணம் அந்த இடத்த வந்து நாங்கள் நிர்வாகம் முடிஞ்சு ஷோபி நிர்வாகம் வந்த அப்புறம் அந்த இடத்த வந்து அவங்க ஒய்ஃப் பேரில் மாற்றிக்கிறாங்க. அந்த பவர் வாங்கினவங்க அவங்க ஒய்ஃப் பேரில் மாற்றுறாங்க. இவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் பதவிக்காலம் முடிஞ்ச அப்புறம் நானும் இவரும் போயிட்டு நேராக போய் கையெழுத்து போட்டு அந்த இடத்த பணம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டோன்னு அதை மேலே பழி போடுறாங்க. பவர் கொடுத்தா அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களை பழி வாங்குறதுக்காக அதை பண்ணாங்க. நாங்கள் கிடையாது, நாங்கள் போகலன்னு ப்ரூவ் பண்ணி அதை நிரூபித்து தான் கோர்ட்டில் எல்லா டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணோம். அதை வச்சு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இவர் சார் கூட இருந்து வாதாடி தெளிவாக புரிய வச்சார். அந்த 7.5 ஏக்கர் ஒன்று அந்த பவர் கொடுத்த இடம் இன்னும் கூட ஆர்டிகல் ரிப்போர்ட்டில் யூனியனில் இருக்குது. அது எப்படி இருக்குது? நாங்கள் வித்த இடம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த மீட்டிங்கில் இந்த லாஸ்ட் இயர் ஆர்டிகல் வரைக்கும் அந்த 7.5 ஏக்கர் யூனியன் பேரில் காமிக்கிறாங்க. எனக்கு எப்படி காமிப்பாங்க? அதே பெரிய தவறு. அதெல்லாம் ஃபியூச்சரில் நாங்கள் போவோம், அதெல்லாம் நிரூபிப்போம். சார், நிலம் விற்கிறதுக்கான அந்த பணம் வாங்குறதுக்கான கணக்கு சரியாக இருக்குது, அதை ஷோபி மாஸ்டர்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டீங்க. திரும்ப எல்லாமே கணக்கெல்லாம் சரியாக இருக்கும்போது எதன் அடிப்படையில் உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்தாங்க? சார், ஆக்சுவலாக வந்து அது கேர்டன் வேலி வந்து அது ஆக்சுவலாக வழக்கு அவங்க தொடரலை. எங்களை வந்து கேஸ் நான் போடக்கூட கேவிட்டில் எங்கள் மேலே ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைம் கரெக்டாக அது கேப் வர கேவிட் 3 months தான் வேல்யூ. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த விஷயத்தை போய் கரெக்டாக கேப் இருக்கும்போது நாங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணோம். கோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸ் ஃபைல் பண்ண அப்புறம் தான் எங்களுக்கு டெம்பரரியாக தூக்குறாங்க. அதுதான் விஷயம். நாங்கள் கேஸ் போடுறது தெரிஞ்சு போட போகிறோம், அதாவது எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஆக்ஷன்னா நீங்கள் 3 மாதத்தில் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 14/2/2016 இல்லை நான் சொல்லிடுறேன் சொல்கிறேன் தான். 14/2/2016 ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 3 மாதத்தில் பணம் கட்டணும்னு. 16ஆம் தேதி போய் கேவிட் போடுறாங்க. எங்கே நாங்கள் கேஸ் போட்டுருவோன்னு ஒரு பயம். அவங்க செய்ய தப்புன்னு அவங்களே தெரியுது. எங்கள் கேஸ் நாங்கள் வந்து அவங்ககிட்ட போய் இதுவாக காலில் விழுவோம்னு நினச்சாங்க. நாங்கள் தப்பு பண்ணாமல் எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாதுல்ல. கேவிட் போடணும்னு நினச்சாங்க, ஆனால் நாங்கள் போடல. அப்படியே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ 1-2 ஏதோ நாங்கள் சங் பண்ணோம். இவர் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இது வேலைக்காக சொல்லிட்டு நாங்கள் 13 மாதம் கழித்து எங்கிட்ட காசும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸ் போட்டோம். நாங்கள் தான் 3 பேர் கேஸ் போட்டோம் தவிர யூனியனில் போலீஸில் ஆக்ஷனே எடுக்கல, கேஸும் போடல, எதுவுமே பண்ணல. எல்லாம் பண்ணி எங்களை இது பண்ண வேண்டியது தானே. நாங்கள் கேஸ் போட்டு ஷோபி மாஸ்டர் வந்து 2 வருஷம் 6 மாதம் இருந்தார், 7 மாதம் இருந்தார், பதவியில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு நிர்வாகம் மாறிடுச்சு. அப்போவே கொண்டாந்து ப்ரூஃப் கொடுத்துருக்கலாமே. 6 மாதத்தில் கொடுத்தாக்கா கேஸ் முடிஞ்சிடும், இல்லை 1 வருஷத்தில் கொடுத்தாலும் முடிஞ்சிடும். ஆனால் அவர் கொடுக்கல, ஏன்னா ப்ரூஃப் இல்லை. கடைசியில் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸாக காணா போயிடுச்சுட்டாங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, எப்போ கொண்டாந்து காமி சொல்லலாம் காமிப்போம். காணா போயிடுச்சு ஜட்ஜிகிட்ட சொல்கிறாங்க, காணா போயிடுச்சு, இப்போ இதுவே டாக்குமெண்ட்ஸே இல்லைன்றாங்க. நாங்கள் வந்து திருவண்ணாமலை இடத்துல போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்
ஒரு 30,000 40,000 செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து அதை ஃபைல் பண்ணும்போது அதை காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்டாக போட்டு வாங்குறாங்க. யார்? அவங்க ஆப்போசிட்டு. கேட்டால் எதுவுமே இல்லைன்றாங்க. நாங்கள் வந்து இப்போ பொறுப்புக்கு வரோம், நாங்கள் வந்து விசாரணைக்கு வரோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானா, யூனியனில் இருந்தால் தருவோம், இருந்தால் தருவாங்களாம், இருந்தால் காண்பிக்கப்படும். அப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் மேலே ஆக்ட் கிடையாது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் வக்கீல் வந்து நாங்கள் அவர்கிட்ட சொல்லி இவருடைய ஆர்குமெண்ட்ஸும் சரி, நாங்கள் ஃபைல் பண்ண பெட்டிஷன் எல்லாத்துலேயுமே விளக்கமாக தெளிவாக கொடுத்தோம். ஆனால் அவங்களால எதுவுமே கொடுக்க முடியல. கேஸை எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்தாங்க. எவ்வளோ தான் எழுதுகிற பார்க்கலான்னா நாங்களும் இருந்தோம். எவ்வளோ அது அதுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குல்ல. அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திடுறாங்க. ஆனால் கேஸ் போட்டு கேட்குறதில்ல. வக்கீல் கேட்கும் போது காசு கொடுத்துட்றது, அவங்க வேலையை பார்த்துக்கிறது, கேட்கறதில்ல. ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு பயம் பயம் பயம். நீங்க கேஷா வாங்கின அந்த 30 லட்சம் ரூபா தான் கையாண்டல் பண்ணிட்டு தான் அது 35 லட்சம் இல்லை, அதான் சொன்னேன் சார். அந்த 210ன்றது கேடன் வேல்யூ. நாங்கள் உட்காந்து ஆர்கியூ பண்ணது இல்லைங்க சார், அது இல்லை, அதுக்கு கிடையாது. 7.55 ஏக்கருக்கு உண்டான இடத்துக்கு அதுதான் ஆக்சுவலாக சொல்லுங்க. எது அவங்களுடைய குற்றச்சாட்டு எதுனே அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க? பவர் கொடுக்குறாங்க தெரியுங்களா சார். 7.55 ஏக்கரை வந்து பவர் தராங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து 89.85 ஏக்கர் தான் திருவண்ணாமலை இடம். அந்த 89.85 ஏக்கருக்கு உட்பட்டது தான் அந்த 7.55 ஏக்கர். சரிங்களா? அதுக்குள்ளதான் 89.85 ஏக்கருக்கு உட்பட்டது தான் இந்த 7.55 ஏக்கர். அந்த 7.55 ஏக்கரை ஆக்சுவலி என்னன்னா சர்போஜின்றவங்க கிட்ட சேல் பண்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த சந்திரசேகர், மஞ்சுநாதன், கணேசன் அவங்க 3 பேரும் தான் யூனியனுக்காக அந்த இடத்துல, ஆக்சுவலி அவங்களோட ஓன் இடம் கிடையாது, அவங்க வந்து அங்கே இருக்கிற விவசாயிங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி யூனியனுக்கு விற்கிறாங்க. சரிங்களா? அந்த யூனியனுக்கு விற்கும் போது யூனியன் என்ன பண்ணுறது, அப்போ இருந்த பொறுப்பில் இருந்த பிரேம்குமார், முரளி அண்டு தேவேந்திரன், இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆக்சுவலாக வந்து 200 ஏக்கர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுன்றது 2 பேருக்குள்ள ஒப்பந்தம். அந்த மஞ்சுநாதன் அண்டு சினி டான்சர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அதுக்கப்புறம் அவங்க பீரியட் போயிடுச்சு. அந்த முரளி, பிரேம்குமார், தேவேந்திரன் பீரியட் போனதுக்கப்புறம் புது நிர்வாகம் வந்து அதெல்லாம் சொல்லிட்டாங்க அந்த இடம் வேண்டாம், இதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட ஸ்டாப் பண்ணது தான் அந்த 89.85 ஏக்கர். அந்த 85 ஏக்கர்ன்றது ஒரு மொத்தமாக ஒரே இடத்துல கிடையாது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி இருந்தது. ஸோ மெஜாரிட்டியான இடத்த அந்த சர்போஜின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவர் பிளான்ட் போடுறோம், சோலார் பவர் பிளான்ட் போடணும்னு சொல்லி டிசைட் பண்ணி இவங்களும் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட வந்து வராங்க. ஸோ நீங்கள் ரிமைனிங் அமௌண்ட் இடத்த வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த சுச்சுவேஷனில் இல்லை யூனியனு, ஸோ நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, ஸோ அவங்களுக்கே விட்டுறாங்க. இருங்க சார், இப்போ ஆக்சுவலாக அந்த சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஸோ இப்போ எங்ககிட்ட ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு விற்கிறதா இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த மீதி ரிமைனிங் இடத்த கொடுக்குறதா இருக்கும், உங்களோட இடத்தையுமே நீங்கள் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் யூனியனை கன்சல்ட் பண்ணி, ஆக்சுவலாக ஆல்ரெடி இவங்க அந்த இடத்த வந்து சேல் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த சென்னையிலேருந்து அந்த இடம் வந்து ரொம்ப தூரம், திருவண்ணாமலையிலேருந்து இன்னும் தள்ளி அல்லியந்தல், ஓரவந்தவாடி, பனையோலைப்பாடி அந்த கிராமத்தில் இருக்குது திருவண்ணாமலை. சரிங்களா? அந்த அதுவே வந்து ரொம்ப தள்ளியான இருக்கிறதுனால அந்த இடத்த விற்கணும்னு சொல்லி ஆல்ரெடி யூனியன் டிசைட் பண்ணதுனால நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முன்னாள் தலைவர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க, பட் யாராலையும் அந்த இடத்த வந்து விற்க முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் யார் எங்களுக்கு விற்றாங்களோ அவங்களே வந்து அதை அப்ரோச் பண்ணுறாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வாங்கலை, அவங்க வந்து இந்த சர்போஜின்ற ஒரு கம்பெனிக்கு வாங்கி தரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, சினியன் டிவி டான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் வந்து ஜென்ரல் பாடியில் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஜென்ரல் பாடி ஒப்புதல் கொடுத்தா நாங்கள் உங்களுக்கு வித்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை வந்து கமிட்டி மீட்டிங் உட்கார வச்சு பேசி 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 ஆக்சுவலி இவங்க ஆரம்பிச்சது 2:10 ஆரம்பிச்சாங்க. பட் அவங்க 2 பேரும் நெகோஷியேட் பண்ணி கடைசியாக 1/90 ஃபைனல் பண்ணாங்க. இந்த 1/90 பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான், அது ஒப்புதல் நிராகரிச்சிட்டாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடும்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கிட்டு அக்ரிமெண்ட் என்டர் ஆகுறாங்க. சினி டான்சர்ஸ் அண்ட் அசோசியேஷன் அண்ட் மஞ்சுநாதன் டீம் பண்ணிட்டு இவங்க அந்த 1 லட்ச ரூபா செக்கை வச்சுக்கிட்டு ஜென்ரல் பாடியில் பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம விற்க முயற்சி பண்ணோம், எதுவுமே நடக்கலை. இப்போ இவங்க வந்து நமக்கு யார் விற்றாங்களோ அவங்களே வந்து வாங்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது பொதுக்குழு வந்து ஒப்புதல் கொடுக்குது. பேஸ்ட் ஆன் பெர்மிஷன் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, அது சரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்து பார்ட்டாக ஆக்சுவலி இவங்க என்னென்ன அமௌண்ட் இது பண்ணுறாங்களோ அந்த
1 லட்சம் செக் வாங்கிட்டாங்க. மீதி வந்து 1/1/89க்கு 35 லட்ச ரூபா வந்து கேஷா, அதை வந்து ஆக்சுவலாக அதை வந்து டிசி லேண்டுக்கு உட்பட்டதுனால அதை கேஷாக வாங்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி லோன் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. மனோகர்ன்றவருக்கு வந்து அவர் வந்து அந்த இந்த வகுப்பை சேர்ந்ததுனால, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்ததுனால அவர் பேரில் தான் அந்த இடத்த வந்து பதிவு பண்ணணுன்றதுனால அவருக்கு வந்து சங்கம் வந்து லோன் கொடுத்துருந்தாங்க. அந்த லோனை வந்து வாங்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா அவர் பேருக்கு அதை கொண்டு வரணும்னு 35 லட்ச ரூபா கேஷாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஆடிட்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் 35 லட்ச ரூபா வந்து வாங்கினாங்க. ஸோ அந்த 35 லட்சம் ப்ளஸ் வந்து 1/54 ப்ளஸ் 1 லட்ச ரூபா செக்கு. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே கேஷ், இது 35 கேஷ், மீதி எல்லாமே ஆர்டிஜிஎஸ் யூனியனுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு அமௌண்ட்டாக அந்த சேல்டீடை வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. அதை வந்து அந்த அமௌண்ட்டையுமே அந்த 35 லட்சமே இவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த இவங்களுக்கு அடுத்த வந்த நிர்வாகத்துக்கிட்ட வந்து ஷோபி அவங்க நிர்வாகத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சு எந்தவித இஷ்யூ இல்லாமல் போயிடுச்சு. அவங்க பதவி ஏற்றது வந்து ஆகஸ்ட் மாதம் பதவி ஏற்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் பதவி ஏற்றலேருந்து ஜனவரி வரைக்கும் எந்தவித கொஸ்டினும் கிடையாது. அந்த இடத்த பற்றி அவங்க பொதுவான குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. நீங்கள் வந்து மினிட்ஸ் எழுதலை, நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் போடல, இதை பண்ணல, அதை பண்ணல அப்படின்ற பொதுவான குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இந்த இடத்த பற்றி எந்த குற்றச்சாட்டும் அவங்க வைக்கவே இல்லை. ஆல் ஆஃப் சடன் 13/2/2016 தான் இவங்களை கூப்பிடுறாங்க அந்த இடத்த பற்றி, திருவண்ணாமலை இடத்த பற்றி. அப்போ கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எதுவுமே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜென்ரல் பாடியில் நாங்கள் சொல்லி தெரியப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜென்ரல் பாடியில் வந்து விளக்குறாங்க இவங்க பண்ணது. இவங்க எதுவுமே மக்கள்கிட்ட காட்டாமல் சும்மா ஒரு பேப்பரை மட்டும் வச்சுக்கின்னு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. இப்போ கையை மூடிக்கிட்டு எங்ககிட்ட இருக்குன்னு போது பொதுவாக எல்லாரும் நம்ப தான் செய்வாங்க. எனக்கு என்னோட டவுட் என்னன்னா, எனக்கு கரெக்டாக கணக்கெல்லாம் விட்டு கொடுத்தாச்சு, சரியா இருக்கிற கணக்கு இருக்கும்போது திரும்ப எப்படி அவங்க அந்த இல்லைங்க சார், இப்போ பவர் கொடுக்குறாங்க தெரியுங்களா. ஆக்சுவல் பவர் கொடுக்குதுவா, இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு பவர் தரேன்னு வச்சுங்களேன், நான் போடணும் அவசியமே கிடையாது. அது அவங்க சொன்ன முறைகேடுனா அது என்ன முறைகேடுன்னு கேட்குறேன் சார். அந்த 7.55 ஏக்கர் வந்து இவங்க வந்து பவர் தராங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சந்திரசேகருக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா. அந்த 7.55 அந்த பணம் வாங்கிட்டு தான் பவர் கொடுக்குறாங்க. சும்மா யாருக்குமே வந்து 3rd பர்சன் கொடுக்க மாட்டாங்க. வித்தின் ஃபேமிலினா பணம் வாங்காமல் கொடுப்பாங்க. ஒரு அன்னோன் பர்சன், சரிங்களா, அவருக்கு சங்கம் வந்து சும்மா போய் கொடுப்பாங்க பவர், பணத்தை வாங்கிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் அந்த தொகையை 89.85 உட்பட்டது தான் அந்த 7.55. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த 7.55 ஏக்கர் வந்து இவங்க 20/5/2015 விற்கிறாங்க, பவருக்கு கொடுக்குறாங்க. இல்லைங்க சார், 15 பவர் தராங்க. அந்த பவரை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் அதுல இருந்து 3 மாசம் கழிச்சு அந்த சந்திரசேகர் அவங்க மனைவி பேர்லயும் அவரோட பார்ட்னருடைய மனைவி பேர்லயுமே சேல் டீட் போடுறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இவங்க திருவண்ணாமலைக்கு போனதாகவோ மறுபடியும் பணத்தை வாங்கிக்கின்னு இவங்க அவங்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்றாங்க. இவங்க போகணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. இவங்க உயிரோட இருக்கிறாங்க, இந்த லைஃப் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே போதும், பேஸ்ட் ஆன் லைஃப் சர்டிஃபிகேட் வச்சு அவங்களே சேல் பண்றதுக்கு அனைத்து அதிகாரம் தான் அந்த ஜெனரல் பவர். பட் அதை வந்து இது பண்ண மக்களுக்கு தெரியப்படுத்தாமே, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் இவங்களை பழி போடணும், இவங்களை கண்டிப்பா ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு இந்த எண்ணத்தின் கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பழியை போட்டு இவங்க மேலையும் இவங்க கூட இருந்த நிர்வாகத்தினர் மேலையும் ஒரு பழியை போட்டு டோட்டலாவே செய்யாத தப்புக்கு 20 லட்ச ரூபா பணம் கட்டுங்க, பிளஸ் வந்து 1.5 லட்ச ரூபா அந்த இன்சூரன்ஸ் பணம் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அதை 3 மாசத்துல கட்டலன்னா உங்க மேல வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாங்க. அதை சொல்லி 13 மாசம் இவங்க கேஸ் போடுற வரைக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ ஒரு கையாடல்ன்றது 20 லட்ச ரூபா பிளஸ் ஒரு 1.5 லட்ச ரூபான்றது சின்ன அமௌண்ட் கிடையாது, ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அந்த ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும், இமீடியட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவங்க கிட்ட அந்த பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இவங்க கேஸ் போடுற வரைக்கும் எதுவுமே போடல. அவங்க ஒன்லி ஃபைல் பண்ணது கேவேட் மட்டும் தான். அப்ப கேவேட் எதுக்கு, உங்களை தற்காத்துக்கணும். ஏன்னா இவங்க யூனிக் அகைன்ஸ்டா எந்த ஆர்டரும் வாங்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க தற்காத்துக்கணுன்றதுக்காக மட்டும் தான் செயல்பட்டாங்களே தவிர இவங்க கிட்ட பணம் ரெக்கவர் பண்ணுன்ற எந்த இன்டென்ஷனும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே போல அவங்க பழி போட்ட 14/2/2016 இருந்து கேஸ் ஃபைனல் ஆகிற வரைக்குமே அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் எதுவுமே கோர்ட் நீதிமன்றம் தாக்கல் பண்ணவே இல்லை. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் பலமுறை கோர்ட்டில் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கல சொன்னதன் அடிப்படையில் அவங்க ஃபார்மலாக ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரையுமே அவங்க எதுவுமே இனிஷியேட் எடுக்கல. காவல்துறைக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து எந்தவித ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. சார் நீங்க ஒரு 4 பேர் சங்கத்துக்கு அபேட்சா வேலை செஞ்சாங்க, அவங்க ப்ரெஷர் கொடுத்தீங்கல்ல, அவங்க யார்? சங்கத்துக்கு அகைன்ஸ்டா நீங்க இருக்கும்போது தனியா வேலை செஞ்சாங்கன்னு சொன்னீங்களே, இப்போ கொண்டாந்து நான் கூட அவங்க ஃபுல் பவர் இது பண்ணோம், அவங்க
அது யார்? அது ஷோபி, அப்புறம் அவங்க டீம் ஒருத்தர் இருக்காங்க, சோபியே அவர் தான். சோபிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, யூனியன் பிரச்சனை தான். யூனியன்ல என்ன பிரச்சனை? சொல்லுங்கள். சோபிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அதை சொல்லுங்க. என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த யூனியனை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஷோபின்றவர் சரி, மற்ற மாஸ்டர்களும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு டான்ஸராக வராங்க, சாதாரண டான்ஸர். மற்ற மாஸ்டர் எல்லாருமே சேர்க்கிறோம், நாதியம்மன் கூட தான் சேருவாங்க. யார் யார் இல்லை, நான் சொல்ல குற்றச்சாட்டு சொல்ல நான் முடிச்சிடுறேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு சாதாரண ஒரு டான்ஸராக வராங்க. அதுக்கப்புறம் அவங்க திறமையால் அசிஸ்டண்ட்டாக வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமையால் மாஸ்டர் ஆகிடுறாங்க. மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க ரேஞ்ச் வேறு ஆகிடுது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் டான்ஸஸாக இருக்கும்பொழுது டான்ஸஸ் தான் எங்கள் யூனியனில் நிறைய மெம்பர்ஷிப், நிறைய பேர் டான்ஸஸ் தான். மாஸ்டர்ஸ் கம்மி தான். மாஸ்டர்ஸ் ஒரு 150 பேர் 200 பேர் இருந்தால் கூட டான்ஸஸ் வந்து ஒரு 600 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் அவங்க எந்த இது எடுத்தாலும் அவங்க இதுக்கு செல்லுபடி ஆகலைன்ற ஃபீலிங்கு வந்துடுது அவங்களுக்கு. இவங்க நம்மளை ஆள்வதா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து அவங்க கிரியேட் பண்ணி நாங்கள் போயிடுறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் யூனியனை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அது நடக்கலை. அது பெப்சியும் ஒத்துக்கலை. பெப்சி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எந்த சங்கத்திலையும் இந்த மாதிரி 2 யூனியன் கிடையாது, நீங்கள் வந்து யூனியனை பிரிக்கிற வேலையை வச்சுக்கூடாது. நாங்கள் பொறுப்பில் வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, யூனியனை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இல்லை, அப்புறம் பெப்சி ஒத்துக்கலானதும் உங்களுக்கு தனி அமைப்பு கொடுங்க, நாங்கள் இதுலேயே ஒரு தனி அமைப்பு வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு இந்த ஒரு செகண்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு கொடுக்கணும், தனி அமைப்பு கையெழுத்து போடணும் எங்களை சொல்லி நாங்கள் போட மாட்டேன்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. எங்களை அடிக்காத குறை, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவமானப்படுத்தி அடிக்காத குறை, இதெல்லாம் உண்மையில் நடந்தது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து 2014 வருஷத்தில் நடந்த மேட்ரு இது. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் நின்று நாங்கள் வின் பண்ணி வந்துட்டோம். அதில் இன்னும் அவங்களுக்கு இது. அதுக்கப்புறம் 9 மாதத்தில் அவங்க தோத்தாங்க. அவங்க வந்து கமிட்டி மெம்பராக வந்தார். நோபல் மாஸ்டர், ஷோபி மாஸ்டர் வந்து அவங்க கமிட்டி மெம்பராக. மற்றவங்களாம் வர முடியல. அதனால் நாங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ சொன்னோம், வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், நீங்களாம் உங்கள் ஆதரவுலாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லும் போது இல்லை நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடணும், ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இதில் வந்து இப்போ நானும் இவரும் ஒரு சில விஷயங்கள் நடந்த தவறு நடக்கலை. இவர் வந்து ஒரு மாசு பணத்தை வந்து ஒரு கால்ஷீட் கம்மியாக வாங்கி கொடுக்க முடியல, அது ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. நீ ஏன் முதல்ல கொடுத்த அப்படி ஒரு இது பண்ணாங்க. எனக்கு வந்து நான் தவறுதலாக வந்து ஒரு கம்பெனியில் வராத பணத்தை நான் கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது அது லிங்குசாமி வந்து லிங்குசாமி ரஜினி முருகன்ற படத்துக்குள்ள ஒர்க் பண்ண டான்ஸஸ்க்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவர் வந்து ரெண்டு படம் பண்ணார். அதில் ஒரு படம் வந்து காசு வந்துடுச்சு. இதில் வரலான்னு தவறுதலாக, அது வந்து என்னுடைய மிஸ்டேக் கூட கிடையாது. அது நான் இப்போ இது சொன்னால் எடுப்படாது. அதனால் நானே ஏற்றுக்கிறேன். அது ஸ்டாப் பண்ண மிஸ்டேக் கூட நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் தான் பொருளாளர். அதனால் வந்து 15 பேருக்கு போயிடுச்சு அந்த பேமெண்ட்டு. மறுநாள் அதை கண்டுபிடிச்சி சொல்லும்போது அந்த 15 பேர் பேமெண்ட்டையும் மொத்தம் 30 பேர், அது 15 பேர் பேமெண்ட்டை வச்சுட்டு மிச்சம் 15 பேருக்கு 1,41,935 ரூபாய் அதில் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் தலைவர் செயலர்லாம் உங்களை கூப்பிட்டு அந்த பணத்தை நீ கட்டணும், நீ தான் பொறுப்பு நான் எழுதி கொடுத்துட்டேன், அந்த பணத்தை நீ கட்டிடு. கட்டினதுக்கப்புறம் கம்பெனியில் பணம் வந்ததுக்கப்புறம் நீ அந்த காசை கொடுத்துருங்க, காசை நாங்கள் வந்து யூனியன் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டிலே முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த 2 இதை வச்சு ஜெனரல் பால் வந்து இவர் வந்து யூனியனில் இந்த காசையே எடுத்து நான் அதை கட்டிட்டேன்ற மாதிரி ஷோபி மாஸ்டர் வந்து ஒரு பிரபாகண்டா பண்ணி இவர் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நாங்கள் டேராக சொன்னோம். அப்போ எலெக்ஷன் வைக்கிறோம், நாங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணோம் எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஷோபி மாஸ்டர் மேலே இல்லை சார், இது வந்து சங்கம் தான் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்கு. திருப்பி சங்கத்துக்கு மேலே தான் நாங்கள் அதை பண்ணுவோம். அது யார் தலைவர் செக்ரட்டரி யாருன்னா இருக்கலாம், நாங்கள் அந்த சங்கத்துக்கு மேலே தான் பண்ணுவோம். அதுக்கான விஷயம் நடக்கும் ஃபியூச்சர். எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து SMS அனுப்பிச்சிட்டாங்க. அதே போல அவர் சொன்னாரு பவர் சேனிடைசர் சொன்னாரு. ஈஸி கூடவே எல்லாமே வந்துருக்கு டீடைல்ஸ், யார் பேர்ல இருக்கு, என்ன பவர்ல இருக்கு, யார்கிட்ட இப்போ போயிட்டு இருக்கு தெரியுமே. எல்லாம் தெரிஞ்சும் தான் உங்களுக்கு. அப்படி தெரிஞ்சும் உங்க 3 பேர் மேல அந்த உங்களுக்கு தெரிஞ்சும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நம்மள சார் ஷோபின்ற உங்களை அப்படியே வீட்டில் உட்கார வச்சுட்டு மீதி டான்சர்ஸ் என்ன பண்ணிருந்தாங்க. ஷோபி தலைவராக இருக்கும் போது ஆக்சுவலாக அந்த வீடியோ நிறைய இருக்குது, அது யூனியனில் இருக்குது.
ஒருத்தரை பேச விட மாட்டாங்க. ஷோபி தலைவர் இருக்கும்போது யாராவது பேசினா அவங்க மேலே ஆக்ஷன், யாராவது பேசினா அவங்க ஆக்ஷன் ஒரு பெரிய அது நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, ஹிட்டர் மாதிரி கூட சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. அந்த ஒரு 4 வருஷம் யாரையும் பேச விடல. ஏதாவது ஒன்று ஏன்ச்சா நீ உட்காரு, உண்மை அது இருக்குது, நீ உட்கார வச்சுட்டே இருந்தார் அவர். இன்னொன்று அவர் ஒரு பெரிய மாஸ்டர்னால நிறைய டான்சர்ஸ் வந்து நம்பினாங்க, ஓ சோபி உண்மையாக சொல்கிறார் போல இருக்குன்னு நம்பினாங்க. அதுக்கான பதில் தான் இந்த கேஸுக்கான முடிவு. அதனால இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பு இருக்கா காவல்துறையில? யார் மேலே? சோபி மாஸ்டர் மேலே அவர் மேலே நடவடிக்கை நாங்கள் செய்யணும். அவங்க தானே சங்கத்தில் எல்லாரும் நம்ப வைக்கிறாங்க, வீடியோ அதெல்லாம் நம்ம வச்சு வீடியோ அதெல்லாம் அது நம்ம வச்சு தீர்மானம் எடுத்து எங்கள் மேலே கேஸ்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. அதை நான் எடுத்து நின்று கேஸில் வின் பண்ணிட்டோம். இப்போ அது பொய்ன்றதை சொல்கிறது தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு, அவங்க எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து தப்பு, அதெல்லாம் பொய்ன்றது தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. இதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதுக்கப்புறம் மான நஷ்ட வழக்கு, வேலை இழப்பு, இதுக்கு பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். அதுக்கு பதில், அதுக்கு பணம் யார் தர போகிறாங்க, யார்கிட்ட வாங்க போகிறான்றது சங்கம் முடிவு பண்ணிட்டோம். சார் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறோம், பேசி போகிறோம் சொல்கிறீங்க. ஆனால் வந்து இப்போயே வந்து உண்கட்சி பூசல் மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க, தலைவரே சரியில்லைன்றாங்க. இன்னொருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சரியில்லைன்றாங்க. தலைவர் வந்து ஒருத்தர் அடிக்கிறேன்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு பண்ணால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா? இல்லை, அது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நான் கேட்டதானா, இந்த யூனியன் நான் சரியா அந்த வெளியிருந்தனால இன்வால்வ் ஆகலை. தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான். ஒரு தலைவர், முன்னாள் தலைவர் அடித்தார், கொண்டாரு, தவறு பண்ணுறாரு அப்படி இருந்தால் இந்த எலெக்ஷன் வந்து வின் பண்ணிருக்க மாட்டார். மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, இவர் கரெக்டு, இவர் பண்ணது கரெக்ட்னு அவர் ஓட்டு போட்டு வின் பண்ணி வச்சிருக்காங்க தினேஷ் மாஸ்டர். இப்போ தலைவர் இப்போ அவர் தான் இருக்கார். அது 2 டீம் எப்போவுமே இருக்கும், ஒரு ஆப்போசிட் டீம் இருக்கும், ஒரு விஷயம் அது வந்து பல வருஷமாக எல்லா யூனிலுமே இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. தலைவர் இப்போ வின் பண்ணி தினேஷ் மாஸ்டர் வந்துட்டார். அவங்க பண்ண குற்றச்சாட்டுக்கெல்லாம் பொய் நிரூபித்து தான் வந்திருக்காரு. இப்போ தலைவராக இருக்கிறகிட்ட நாங்கள் போய் இன்றைக்கி கொடுத்துட்டோம், இந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டோம். அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம். கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இது ஸ்டெப்னா வந்து எங்களை சேர்த்துக்க மாட்டோம், சேர்க்கணும்னு முடிவு இல்லை. அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இது கோர்ட் ஆர்டர். சும்மா நம்ம ஒரு சங்கத்தில் முடிவெடுத்து நான் அப்புறம் சொல்கிறது கிடையாது. கோர்ட் ஆர்டர் கிடச்சிச்சு, அவங்க சேர்த்தாகணும். அதுக்கான டைம் அவங்க எடுத்து அவங்களுடைய குழுவுக்கு தெரிவிப்பாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் அது எங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக எல்லாருக்கும் வரும், அது நடக்கும்.